மீன் போட்ட பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலக்கி விட்டுனே இருக்கக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கொச்சி வந்திருக்கு இல்லையா. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து மீன் வந்து ஆயிடுச்சு. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா மீன் குழம்புமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து சூப்பராக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக இன்றைக்கே செஞ்சு இன்றைக்கே சாப்பிட்றதுக்காண்டினாக்கா கொஞ்சம் திக்னஸ் வந்து நல்லா இருக்கட்டும். நான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டேவும் வச்சுப்பேன். கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். பட் என்னன்னா இது வந்து பர்ஃபெக்டான டேஸ்ட்டான மீன் குழம்பு. இப்போ வந்து பார்த்துக்க லிக்விடாக இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து பார்த்திங்கன்னா மீன் போட்டு ஜஸ்ட் நான் ஒருத்தரவை மீன் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கரண்டி பெருசாக வந்து கரண்டி வந்து பாருங்கள், ஒரே ஒரு மீன் கூட உடஞ்சிருக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா திக்காக வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கும். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து வெந்துடுச்சு. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மை